ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட் சப்பாத்திக்கான 3 டிப்ஸ் உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ஸு. மாவு பிசையும் போது தயிர் சேர்த்து பிசைஞ்சோன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தயிர் எல்லா சைடுமே படுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்போது தான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எனக்கு 2 கப் அளவு மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாவை 2ஆக மடித்து உள்ளங்கை வச்சு அழுத்தி 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா இது மேலே 2-3 ட்ராப்ஸ் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலே ஃபுல்லாக படுற மாதிரி தடவிட்டு இது ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துட்டு உருட்டிக்கலாம். மாவு உருட்டும் போது 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது மாவு வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும். நம்மளுக்கு தேய்க்கிறப்போ ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும். கொஞ்சமாக வர மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தெளிச்சிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி சுற்றி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். சப்பாத்தியோட திக்னஸ் இந்த அளவில் தான் இருக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு தோசைக்கல் நல்ல சூடாக இருக்கணும். சூடு நல்லா ஏறினதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்படி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு எண்ணெய் தடவிக்கலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் வெந்துச்சுனாலும் சப்பாத்தி வந்து ஹார்டாயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.